ஹாய். ஹலோ. எல்லாரும் வந்துட்டு இந்த ரேப் கேஸ்க்கு அப்புறமா போராட்டம் பண்ணால் மட்டும் என்ன வித்தியாசமாக வரப்போகுது, ரேப் நடந்துட்டு தான் இருக்க போகுது, இதனால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் போராடுறது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான மனவெழுச்சி இல்லாத நிலை ஒரு மோசமானது. இளைஞர்களுக்கு இந்த நிலை வரவே கூடாது. இப்படி யோசிக்கவே கூடாது. ஒரு புழு கூட, ஒரு மண்புழு கூட ஒரு ஊசி வச்சு குத்துனா உடனே ரியாக்ட் பண்ணி சுருண்டுக்கிறது. ஒரு மனித இனம் இப்படி இப்போ அசால்ட்டு நம்ம மேலே நிகழ்ந்துருக்கும்போது நாடு தழுவிய போராட்டம் கிளர்ந்தெழுந்து போராடணும். அப்போ தான் அந்த சமூகம் வளரும், அது வலிமை பெறும், தவறுகள் குறையும். இப்போ வெளிநாடுகள்லாம், வளர்ந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி தவறுகளெல்லாம் சந்தித்து வளர்ந்து நின்று தான் இன்றைக்கி அவங்க மிக நாகரிகமான சமூகமாக வளர்கிறாங்க, நிற்கிறாங்க. ரேப் ஒரு குற்றமாக குறைஞ்சி போச்சு. இன்னும் வளராத இந்த சமூகத்தில் ரேப் குற்றம் இல்லாமல் நடக்கிறது காரணம் கிளர்ந்தெழுந்து போராட தன்மை குறைஞ்சிருக்கு. ஒரு சில மாணவர்கள் தான் இப்படி யோசிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. பட் மெஜாரிட்டியான, அதாவது பெருவாரியான மாணவர்களும் இளைஞர்களும் மக்களும் போராடணும்னு நினைக்கிறாங்க. அது போராட நினைக்காதது பெரிய தவறு. அவங்க வளர்ச்சி அடைய முடியாதவர்கள்.